காய் காக்க போறீங்க, பழம் கொடுக்க போறீங்க, உலகத்தை பலனால் நிரப்ப போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னந்தனியனாய் அவன் அந்த கானார் அந்த ஊர் என்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து வெளியே வந்தான். ஆனா இன்றைக்கு அவன் பைபிள்ல ரோமர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட உலகத்தை பலனால் நிரப்பும் உலக அந்த வாசிங்கள ரோமர் புத்தகத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. Glory to Jesus. Hallelujah. வாசிங்க 4:13. உலகத்தை சுதந்தரிப்பான். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது கிடையாமல் உலகத்தை சுதந்தரிப்பான். யாருக்கு வாக்குத்தத்தம் சொல்லுங்க, யாருக்கு? ஆனா கிளம்பினது எப்படி கிளம்புனா, ஒரு வாரிசு பெற்றெடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு கிளம்பினான். அந்த ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து அவன் கிளம்பும்போது எப்படி இருந்தான்? ஆபிரகாமும் சாராலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தோட கிளம்பினாங்க. ஆனா இன்றைக்கு உலகம் முழுக்க ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன் ஆபிரகாமின் சந்ததி சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமின் சந்ததி, யூதர்கள் முதல்ல யூதர்கள் தான். முதல்ல யூதர்கள் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அடுத்து கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமின் சந்ததி, இஸ்லாமியர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அதுபோக இன்னும் நிறைய சந்ததி பிரிஞ்சு போச்சு. எல்லாமே காணா போயிட்டு அங்கங்க வேற வேற இனங்களோடு கலந்து காணா போயிட்டு நிறைய இனங்கள். ஆபிரகாம் சந்ததியிலிருந்து மீதியான் இன்னும் நிறைய சந்தைகள் வந்தது. எல்லாமே என்ன ஆயிட்டு கலந்துட்டு. இப்ப முக்கியமா உலகத்தை கோலோச்சி கொண்டிருக்கிற சந்ததிகள் பார்த்தா ஒன்னு யூதர்கள். எல்லாருமே மெஜாரிட்டி தான் இருக்கிறாங்க. யோசி பாருங்க. உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கிடைத்ததான். அது இப்ப நிறைவேறதா இல்லையா? நிறைவேறி கொண்டிருக்கிறது. மெஜாரிட்டி பீப்புள் ஆஃப் தி வேர்ல்ட், மெஜாரிட்டி பீப்புள் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அவங்க யாரா இருக்கிறாங்க தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி. ஒன்னு யூதர்கள். யூதர்கள் சின்ன குரூப் தான் அவங்க. ஆனா இன்னைக்கு உலகத்தை கலக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் அவங்க உலகத்தை கலக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கலங்க வச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாருன்னா, அவன் உலகத்தை சுதந்திரிப்பான் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா அவன் ஆரம்பம் எப்படிதான் இருந்துச்சு? பைபிள்ல கூட நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்க்கிறோம். அவன் எப்படி கிளம்பினானா, ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. அவன் ஒருவனா இருக்கையில், ஆரம்பம் ஒருவனா. இன்னைக்கு ஆரம்பம் நீங்க ஒருத்தர், அதனால உங்களை அசட்ட பண்ணலாம் எல்லாரும். ஆரம்பம் உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, அதனால உங்களை நிந்திக்கலாம், அதனால உங்களை புறந்தள்ளலாம். ஆனால் உங்களுடைய முடிவு இப்படி இருக்க போறதில்லை. அல்லேலூயா. அல்லது உங்களுடைய வளர்ச்சி இப்படி இருக்க போறதில்லை. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்பது அது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்க. தேவன் நீங்களோ உங்களை அந்த காலத்தில் ஒளியிடத்திற்கு வரவழைத்தோருடைய அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இன்னைக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்த வாரம் மீதியை பார்ப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி